ஒரு டாப் 3 பேட்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கிறாங்க. ஒரு டாப் 3 பவுலர்ஸ் இவங்க தான் சொல்லுவீங்கன்னா யார சொல்லுவீங்க? எதனால? நல்ல கேள்வி ஸ்ரீராம். டாப் 3 பேட்டர்ஸ்னா நம்பர் 1 சாய் சுதர்ஷன். ஏன்னா கன்சிஸ்டன்டா மேட்ச் ஆன் மேட்ச் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சூரியகுமார் யாதவ். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஃபார்ம் பெருசா இல்லாம வந்தாரு. அவர்கிட்ட இருந்து ரன் வரல, பட் இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஜஸ்ட் அவர் நடந்துக்கிற விதம், அவர் பேசுற விதம், அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு சூரியகுமார் யாதவுக்கு அந்த மேட்சே அந்த மேட்ச்லயே இல்ல சூரியகுமார் யாதவ் அவருக்கு தேங்க் பண்ணாரு. அன்னைக்கு மாத்ரேன்ற பிளேயரோட தோல்ல கை போட்டு இவர் வந்து பேசுறாரு. ஜஸ்ட் தட் அவர் மத்தவங்களை லுக் ஆஃப்டர் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நான் வந்து சூரியகுமார் யாதவையும் அந்த லிஸ்ட்ல போட்டுறேன். அதுக்கப்புறம் நிக்கி பிய விட்டீங்கன்னா ஸ்ரீராம் என்ன ஸ்ரீராம் இப்போ நம்ம நேத்து என்ன பண்ணாரு? புரியுது. ஆரம்பத்துல அடிச்சாரு, இனிமே அடிக்கணுமே. சோ ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி தான் நான் பாக்குறேன். சாய் சுதர்ஷன் எல்லா மேட்சும் அடிச்சிருக்காரு அப்படின்றதுதான் என்னோட இதுவா இருக்கு. சூரியகுமார் யாதவும் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் அடிச்சிருக்காரு. சோ இவங்க 2 பேரோட பேட்டிங் அண்ட் விராட் கோலி அஃப்கோர்ஸ். பட் அந்த டீம்ல பெரிய டிஃபரன்ஸ் எடுத்துட்டு ஃபில் சால்ட் அவரோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விராட் கோலி பேசுறப்போ அந்த டீமுக்கு அப்படி ஒரு ரோல் பண்றது தேவைதான். ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாரு, அவரை சுத்தி எல்லாரும் அட்டாக்கிங்கா இருக்கிறப்போ அப்படி ஒரு ரோல் அப்படிங்கிறது நல்ல ரோல். அதை பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப அதை நல்லா பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் அது எவ்வளவு கிளியரா சொல்றாரு. அவர் வந்து பாருங்க, அவர் ஸ்டேஜ் இருக்கு, ஆமாங்க மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போலாம். என் ரோல் நான் ஒரு மாதிரி ஆங்கர் பண்ணி விளையாடணும், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அடிப்பாங்க. கேட்கறதுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியான ரோலா தெரியும். இப்ப விராட் கோலி ஸ்டேச்சருக்கு நீ இதான் பண்றியான்னு பாக்குறவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. பட் அது அவ்வளவு கிளியரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி டீமோட அந்த 2 பாயிண்டா சேர்த்துட்டு போறாங்கல்ல, அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.